அனைவருக்கும் வணக்கம். கூட்டணிக்கு தாவேக கட்சி வராத ஆத்திரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய வன்மத்தை மொத்தமும் கொட்டிவிட்டார். ஒரு தடவையாவது பிரஸ் மீட் வந்திருக்காரான்னு சொல்லிட்டு பயங்கரமான கேள்விகள்லாம் எழுப்பி தாவேக்காவையும் விஜய் அவர்களையும் நார கிளின்னு கிழிச்சிட்டாருங்க. வாங்க அவர் என்ன பேசியிருக்காருன்றதை பார்ப்போம். நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க. புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் நீங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில என்ன நடக்குதுன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டோம். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அவர் பிரஸ் மீட் நடத்தலன்னு யார் சொன்னது? அவர் பிரஸ் மீட் நடத்திருக்கார் தெரியுமா? பார்க்கணுமா? அப்படி இல்லை. இந்த படத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். சைலன்ஸ். யார் சொன்னது எங்க டல்பதி பிரஸ் மீட் கொடுக்கலன்னு? பாத்தீங்கல்ல எப்படி சிங்கம் மாதிரி கர்ஜித்தார்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுடைய வரலாற்றை உண்மையாக தெரிந்து கொண்டு பேச வேண்டும். அதான் ஊருக்கே தெரியுமே, கை கட்டி கொடநாடு வாசல்ல நின்னது. நான் பேசினது எல்லாமே அணில்கள் இப்படிதான் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு அவரு வெளியில பொது வெளியில பார்த்தா தானே தெரியும். பொது வெளியிலே வரல. 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தொட்டி 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. ஷோ என்ன இது? சே, பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்போ என்னன்னா இப்படி போட்டு அடி நடிக்கிறாரு விஜய் அவர்களை. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. பாவம், ஹர்ட் ஆயிட்டாங்க. விஜய் அவர்கள் சமீபத்தில் சொன்னார் இல்லையா, பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படின்ட்டு. அதனால அதிமுக காரங்க ட்ரிகர் ஆகி இந்த மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உங்களால முடியுதில்ல, பாஜகவை பார்த்து இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உங்களால முடியுமா? 2 பேருமே அவங்களுக்கு அடிமை தான். நீங்க எதுக்கு அடிச்சுக்கிறீங்க உங்களுக்குள்ள? இன்னைக்கு நீங்க விஜயை எதிர்த்து பேசுறீங்க, ஒருவேளை நாளைக்கு அவர் உங்க கூட்டணிக்கு வரப்போறாருன்னு தெரிஞ்சா அதெல்லாம் வெறும் நட்பு சண்டை தான் அப்படின்ட்டு சொல்ல தான் போறீங்க. அப்புறம் எதுக்கு ஒரு முறை கூட பிரஸ்ஸை சந்திக்கல அப்படின்ட்டு விஜயை பார்த்து கேட்க முடிஞ்ச எடப்பாடி பழனிசாமி அவர்களால பிரதமர் திரு மோடி அவர்களை பார்த்து கேட்க முடியுமா? அந்த தைரியமும் துணிச்சலும் இருக்கா? இல்லையா? அப்போ விஜய் அவர்கள் அவர் வசதிக்கு ஏற்பதான் ஒரு பிரஸ் மீட் கொடுப்பார். அவரு NDTVயை வர வச்சு வீட்டுக்குள்ள ஆஃப் கேமரா இன்டர்வியூன்னு ஒன்று நடத்துவார் தெரியுமா? உலகத்திலேயே யாருமே இப்படியெல்லாம் பேட்டி எடுக்க மாட்டாங்க. அவரு வித்தியாசமான அரசியல் செய்யறதுக்கு வந்திருக்காரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டுக்கு மீடியாவை வர வச்சு பேசுறது, வாசல்ல தவம் கிடக்கிற மீடியாக்காரங்களெல்லாம் கண்டுக்காம ஓடுறது, மக்கள் கொத்தா சாகுறாங்க அப்படின்னு அந்த இடத்துல எல்லா அரசியல்வாதியும் நிற்பாங்க, ஆனா இவர் மட்டும் ஓடுவார். இப்படி வித்தியாசமான அரசியலை பண்ண வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே. ஆகவே அவங்களெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, பட்ஜெட்டை பத்தி அவங்க கிட்ட கேட்கக்கூடாது, எதுவுமே கேட்கக்கூடாது. உங்களுக்கு கேட்கிற தைரியம் இருக்குன்னா நீங்க மோடி அவர்களை பத்தி கேளுங்க பார்ப்போம். முடியாதுல்ல? எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவர்களை ஏற்றுக்கிட்டார். ரோல் மாடல் அம்மா பேரை சொன்னாரா இல்லையா? புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு. எங்களுடைய அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சராக இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதின்னு வந்திருக்கிறேன். எப்படி ஊழல் சொல்ல முடியும்? யார் கூட வச்சிருக்கிறாரு? அவர் கூட அதிமுக ஒருத்தர் வெளியில் போய் அந்த யார் உங்களுக்கு சேர்ந்திருக்கான்னு தெரியும், நான் பெயர் சொல்ல விரும்பல. தாவேக்காவில் போய் சேர்ந்திருக்காரு. அவர் ஊழல் குற்றச்சாட்டில் புரிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர். வந்தாரா இல்லையா? அப்போ யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? எங்களை குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு. என்ன இது, இந்த மனுஷன் எப்படி சொல்லிட்டு அடிக்கிறாப்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களை ஊழல் கட்சின்னு எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? ஜெயலலிதா அம்மையார் தண்டிக்கப்பட்டிருக்காங்க ஊழல் குற்றவாளி. அதை நீங்க மறுக்க முடியுமா? எல்லாம் தெரிஞ்சே முட்டு கொடுக்கறது. ஒன்றும் பதில் இல்லாதெல்லாம் இல்லை. இது பொன்விழா கண்ட கட்சி 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிங்க. வாங்கம்மா வாங்க, எங்க கிட்ட நல்ல தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா கிடைக்குதுமா, ஃப்ரெஷ்ஷுமா, வாங்கம்மா வாங்க, ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கிடைக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இவர் பேசுறது. 31 ஆண்டு ஆட்சி புரிஞ்ச கட்சிங்க, பொன்விழா கண்ட கட்சிங்க, கூவி வியாபாரம் பண்றாங்க அதிமுகவை. ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டீங்க இல்லையா அதிமுகவை அங்க டெல்லிக்கு, இப்போ எதுக்கு இப்படி இருந்து வியாபாரம் பண்றீங்க? சரி, எப்படியோ பழனிசாமி அவர்கள் 2 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விஜய் அவர்கள் முட்டை. விஜய் அவர்கள் 1 பாயிண்டாவது எடுப்பாரா அப்படின்னு பார்ப்போம். எடுக்க மாட்டார், அவர் பேச மாட்டார். அவர் பாஜக அடிமை. பாஜகவை EPS எல்லாம் டைரக்டா அவர் பேசக்கூடாது. ஊழல் கட்சின்னு பொதுவாக சொல்லிக்கலாம், அதுக்கு மட்டும்தான் அவருக்கு பெர்மிஷன் இருக்கு. ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசக்கூடாது, எடப்பாடி பழனிசாமியை பற்றி யாரையுமே பற்றி பேசக்கூடாது.
ஆனா முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாரையும் பேசலாம், திமுகவை என்ன வேணா பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு பாஜக அடிமைதான் விஜய் அவர்கள். அடுத்ததா அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜயை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. விஜயெல்லாம் இந்த காணொலியை பார்த்தாக்க ஒரு 4 மாசத்துக்கு கடந்து ஒப்பாரி வச்சு அள வேண்டியதா இருக்கும். அப்படிப்பட்ட பேச்சு. இன்னைக்கு முந்தானத்து பார்த்தவங்களாம் இன்னைக்கு திமுக அவங்க எனக்கு தான் போட்டின்றான். டான்ஸ் ஆடுறான் பாத்தீங்களா நேத்து? ஐயோ ஐயோ அவமானமா இருக்குதுங்க எங்களுக்கு. இவனுக்கு கூட நாங்க அரசியல் நடத்திக்கிறோம். அவமானமா இருக்குங்க. இவனுக்கு கூட எல்லாம் அரசியல் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆதங்கம் இதை இந்த அணில்கள் பார்த்தா என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, அமைச்சர் வரைக்கும் அழுறாரு, இதுதான் இங்க விஜயோடைய பவர் அப்படின்னு பாருங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு காரணமே இந்த பைத்தியக்காரனுங்க கூட எல்லாம் அரசியல் பண்ண வேண்டியது இருக்குன்ற ஆதங்கம் தான் எல்லாருக்குமே. இவனுங்களை பார்த்து பயமா, ஐயோ ஐயோ, செயலர்கள் கூட போட்டு டான்ஸ் ஆடிங்கிறான். திட்டக்கூடாது திட்டக்கூடாதுன்றீங்க, திட்டாத இருக்க முடியல எங்களால. சொல்லுங்க பார்க்கலாம். கட்சியுடைய வயசு 75. நாம பார்க்காத ஆனா நாம செய்யாத சாதனையா இந்த நாட்டில்? கலைஞர் செய்யாத சாதனை யாரும் செய்ய முடியுமா? நம்ம தலைவர் செய்திருக்க சாதனை மாதிரி யாரும் செய்ய முடியுமா? 75 வருஷம் கட்சி, எவ்வளவு பேர் பார்த்த கட்சி, எனக்கு உனக்கு தான் போட்டின்றிய எங்களுக்கு அவமானமாகுது. வேற லெவலா கலாய்ச்சிட்டு இருக்காப்ல. உண்மையாலுமே அவமானமா இருக்கு. இத்தனை வருஷம் இருக்கக்கூடிய கட்சியை பார்த்து எனக்கு உனக்கும் தான் மோட்டின்றிய, அவமானமா இருக்கு. தாவேக்கா தவிட்டு தற்குறி விஜய் அவர்களே, அவமானமா இருக்கு எங்களுக்கு. அதிமுக பார்த்து சொல்லுங்க, நாம் தமிழரை பார்த்து சொல்லுங்க, அவங்க தான் உங்களுக்கு ஈக்குவல் காம்படிட்டர். சாட்டையெல்லாம் விடாம உங்களை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காப்ல, சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா. நீங்க அவங்க கூட சண்டைக்கு போங்க. எங்களுக்கு எதிரி வேற, நாங்க போற இலக்கு வேற. உங்களை மாதிரி மரத்துக்கு மேல ஏறிக்கிட்டு மக்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு விசில் அடிச்சுட்டு தெரியக்கூடிய மடக்கு ஊதிகள் கிடையாது. நாங்க திமுகவை பார்த்து சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்புறமா திமுக சும்மா ஜஸ்ட் உதறி விட்டுச்சுன்னு சொன்னாக்க எங்கேயோ போய் கிடப்பீங்க. அதனால கொஞ்சம் டைவர்ட் பண்ணுங்க, உங்களுடைய பாத்தை டைவர்ட் பண்ணி பாஜக சொல்ற எல்லாத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் துணிச்சலா நீங்க அவங்களே கேள்வி கேட்கலாம். அவங்க என்ன பண்ணிட போறாங்க? மிஞ்சி போனா அவங்கள வந்து கொஞ்சம் நல்ல கோர்ட்டு கேஸ் அலைய விடுவாங்க, ஜெயிலுக்குள்ள தூக்கி போடுவாங்க. அதுதானே, சந்திச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துடுறோம் தாட்டி, எல்லாரையும் பார்த்து ஒண்ணு பார்க்க மாட்டோமா? இந்த சின்ன தம்பிகள்லாம் சின்ன பசங்களாம் கெட்டு குடிச்சவங்க அவன் தான். அவன் அந்த படத்துல அவன் குடிக்காத எங்கன்னா நச்சிருக்கிறானா? அண்டாவை கொண்டா சியர்ஸ் அடிக்கன்னு சொல்றது, இப்படி சட்டைக்குள்ள இருந்து இப்படி எடுத்து சிகரெட் எடுத்து அது ஊதுறது, இப்படியெல்லாம் வந்து சின்ன பசங்களெல்லாம் கெடுத்து தள்ளுறாருங்க ஐயா. கொஞ்சம் இன்னும் நல்லா பேசுங்க ஐயா. இவனுங்களெல்லாம் விடக்கூடாது, திட்டுங்க, நல்லா திட்டுங்க. நான் இப்ப சொல்றேன், தலைவர் திட்ட விட அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அவன் நடிச்ச படத்துங்கள்ல குடிக்காம எந்த படத்தில் நடிச்சிருக்கிறானா? எந்த படத்துல சிகரெட் பிடிக்காம நடிச்சிருக்கிறானா? இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் சீரழித்தவன் யாருன்னா அந்த நடிகர் தான். ஞாபகம் வச்சுங்க. உனக்கு என்ன யோகிய நீ? ஒரு டிக்கெட் வேலை எவ்வளவு? படம் வந்தா எவன் தாலி அறுத்து கொடுக்குறது? 2000 ரூபாய். சாதாரண பசங்க, ஏழை பசங்க தானே சும்மா கொடுத்துட்டு போக வேண்டியது தானே? 2000 ரூபாய் ஒரு டிக்கெட்டு உண்டா இல்லையா? நீ வந்து நான் ஜனங்களை காக்க போறியா? இந்த நாட்டை பாதுகாக்க போறியா? தீய சக்தியா நம்ம தீய சக்தி. நான் என்ன சொல்றேன், நீ யோகி நான்டா, பிஜேபி திட்டுறா. அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. சரிப்பா, நாங்க தீய சக்தி, நீ யோகியனா இருந்தா பிஜேபி திட்டுறா பார்ப்போம். பேச முடியுமா உன்னால? பட்ஜெட்டை எதிர்த்து வாயே திறக்கல, அமைதியா இருக்கானுங்க பனையூர் பங்கருக்குள்ள. ஒருத்தனாவது ஒரு தாவைக்காரனாவது இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக ஏதாவது பேசுறானுங்களா பாருங்க. பேசவே மாட்டேங்கிறானுங்க. ஹோல் கட்சிக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் போல பேசக்கூடாதுன்ட்டு. ஆட தவிட்டு தற்குறிகளா, ஆட தற்குறி கொத்தடிமைகளா. இது ஒரே ஒரு வார்த்தை கூட திட்டலங்க. ஒப்பந்தம் போட்டு வந்துட்டானுங்க. பிஜேபி திட்டக்கூடாது, நீ தனியா நிக்கணும், யாரு கூட போக கூடாது. ஒட்டு மொத்தமா திமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டுலாம் வரப்போகுது, அதை கெடுத்து நீ கொஞ்சம் பிரிக்கணும். இதுதான் ஒப்பந்தம். நீ எந்த பக்கம் போனாலும் சரி, சிறுபான்மை மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். உனக்கு ஓட்டு போடுறாங்களா? எந்த காலத்திலும் அந்த சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரே கட்சி கலைஞர் காலத்திலிருந்து இன்ன வரை திமுக தான். அவங்களுக்கு ஆதரவு, நாங்க தான் ஆதரவு. பிஜேபி அதாவது சிபிஐ ஓணும். நீ தலைவர் பெருந்தன்மையா ஒரு நபர் கமிஷன் போட்டாரு, அதோட விட்டு போயிருக்கலாம். எனக்கு குச்சாரு சிபிஐ ஓணும் போட்டாங்க. சிபிஐ
எத்தனை உட்கார வச்சிட்டாங்க அங்க. இவர் அங்க போனவனே மாட்டிக்கினாரு எங்களுக்கு. நான் திருநெல்வேலி கூட்டத்தில் சொன்னேன்னா இன்னும் ஒரு வாரத்தில் உங்க கதை என்ன ஆக போகிறா பாடுறான்ட்டு. சிபிஐ வேணும்னு ஒத்த காலில் நின்று குதிச்சு கொண்டு போய் இப்போ உட்கார வச்சுட்டாங்க. இது வேறு நாளைக்கு வேறு என்னமோ விசாரணைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நாளைக்கா இன்னைக்கான்னு தெரில, பார்க்கணும் அது என்னான்ட்டு. முன்னாடியே சொன்னேன், அமைதியாக இங்கே இருந்திருந்தாலாவது முதலமைச்சர் கொஞ்சம் பாரபட்சம் பார்த்துருப்பாரு. ஆனால் இப்போ பாஜக கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டு குடும்பம் இப்படி மொத்தமும் பாஜக கிட்ட தான் இருக்கு. வசமாக போய் சிக்கியிருக்காங்க. திரும்புகிற திசையெல்லாம் அடி வாங்குறாங்க. மீடியா சேனலில் போய் உட்காந்துருந்தா மீடியா சேனலில் அடி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளோ நாள் கூட்டணிக்கு வருவாங்கன்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி அவர் எதிர்த்து அடின்னு போட்டு விளாசிக்கிட்டு இருக்காப்புல. அவர் என்னைக்குனாலும் திருப்பி அவருடைய நிலைப்பாட்டை மாற்றிடுவார், அது வேற விஷயம். இன்னொரு பையன் எல்லா பக்கமும் அடிங்க. இப்போ அமைச்சர் அன்பரசன் அவர்களே இந்த அடி அடிக்கிறாங்க போட்டு. உனக்கு அவ்வளோ நீ யோக்கியமானவன்னா பாஜகவை பற்றி பேசுகிறா பார்ப்போம் அப்படின்னு. ஆனாலும் பாருங்க, அடிமேல் அடி அடித்தாலும் அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அம்மி என்ன செஞ்சாலும் நகராது. பாஜகவை பற்றி பேசுகிறான்னு எல்லாரும் ப்ரெஷர் பண்ணாலும் அது பேசாது. என் காது கேட்காதுன்ற மாதிரி கேட்காது. அவர் வாய் பேசாது, வாய் அப்படியே அமைதியாக இருப்பார். அங்கேருந்து பூட்டு வச்சுட்டாங்க வாய்க்கு கைக்கு எல்லாத்துக்கும். பாஜகவை பற்றிலாம் பேசக்கூடாதுன்ட்டு. அம்மிக்கல்ல கூட நம்ம தனியாக நின்று நகர்த்திடலாம். ஆனால் விஜயை பாஜகவை எதிர்த்து பேச வைக்க முடியவே முடியாது. செங்கோட்டையன் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் பாஜகவை எதிர்த்து பேசுவோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆக இவங்கெல்லாம் ஒரு பிளானோட தான் இருக்காங்க, நம்ம பாஜகவை பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்ட்டு. இந்த லட்சணத்தில் தான் இந்த கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.